வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு வெப் சீரிஸ் அண்ட் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஒன்று கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ், இன்னொன்று கோர்ட் ரூம் ட்ராமா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவை முடிச்சிருவோம். அந்த ஹண்ட் அப்படிங்கிற சீரிஸ் இது உண்மையாக நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரிஸ். 1991 ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவம் அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை எப்படி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 90 நாளில் பிடிச்சாங்க, அந்த கேஸை மொத்தமாக எப்படி சால்வ் பண்ணி முடிச்சாங்கிறது தான் இந்த சீரிஸோடைய கதை. நான் கூட சரி டாக்குமெண்ட்ரி மோடில் தான் இருக்கும் அப்படி தான் நினச்சி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இவங்க அதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எபிசோடும் இவங்க ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறதுங்கிற மாதிரி மொத்தமாக 7 எபிசோடு ஒரே செட்டாக முடிக்கக்கூடிய வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஓகே இதுதான் க்ளூ கிடச்சிருச்சு, ஓகே ரெண்டாவது மூணாவதுலேயே முடிஞ்சிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எதுக்காக பண்ணாங்க, யார் இதெல்லாம் பண்ணாங்கிற மாதிரி அடுத்தடுத்து ஒரு விஷயத்தை இவங்க ரிவீல் பண்ணுறது அண்ட் ஒருத்தரையாக பிடிக்கிறதுக்கு இவங்க போடுற பிளான், அதுலேருந்து அவங்க எப்படி மிஸ் ஆகுறாங்க, அவங்க என்னமா ஸ்ட்ரக்சராக இந்த பிளான்லாம் போடுறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஒருத்தரையும் பிடிக்க போட்ட பிளான் ப்ளஸ் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை விசாரிக்கிற விதம் அண்ட் ஒருத்தரையாக அதை ஹேண்டில் பண்ணுற விதங்கிற மாதிரி அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமான கேரக்டர், அதாவது இந்த மொத்த வேலையுமே பார்த்த ஒரு ஆள் இருப்பார். ஸோ அவரை பிடிக்கிறதுக்கு தான் இந்த மொத்த டீமுமே வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க. அந்த கேரக்டராக நடித்தவர் சீரியஸாக மனுஷன் டெரிஃபிக்காக நடிச்சிருந்தாரு. அண்ட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அண்ட் மொத்தமாக எல்லாருமேலையும் டவுட் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அவருடைய பேக் ஸ்டோரிங்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் டீட்டெயிலாக இருக்கும். அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த போலீஸ் டீமே சொல்லுவாங்க நமக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்குது, எல்லாமே நம்ம கிட்ட கைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸே அவங்க தேடுறதுக்கு முன்னாடி எல்லாமே பக்கத்தில் எல்லாமே இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு பின்னாடி அந்த டீமை இவங்க பிடிச்சதுக்கப்புறம் எப்படா இந்த விஷயத்தை பண்ணீங்கிற மாதிரி அவங்க சொல்கிற விஷயம் இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் நம்ம பக்ஸ் கேரக்டர் அவர் வந்து ரொம்ப அல்ட்டிக்காமல் பாரு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அவங்க கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்கு கோபமாக கூட பண்ண மாட்டார். ஆனால் அவங்க கிட்ட மொத்தத்தையும் வாங்குற விதம்லாம் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு யார் காரணம், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அந்த டீம் ஏன் இதுக்கு பண்ணாங்க, இதெல்லாம் விஷயம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி கடைசி எபிசோடில் ஒரு வேலையை பார்ப்பாங்க. அது இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். இவ்வளோ 6 எபிசோடாக நீங்கள் ஒரு விஷயத்தை மொத்தமாக பார்த்துட்டு 7வது எபிசோடில் அந்த விசாரிக்கிற டீமுக்கு இருக்கிற ஒரு டவுட் தான் நமக்குமே வரும். அந்த கடைசி எபிசோடில் அந்த ஒரு ஆஃபீஸர் கேட்குற அந்த மைண்ட் செட்டு தான் நமக்குமே அதை பார்த்து முடிக்கும் போது ஃபீல் ஆகும், டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கு இந்த மொத்த சம்பவத்தை ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் காமிச்சிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏங்க அந்த சம்பவத்தை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக காட்டுவீங்கன்னு பார்த்தா பெருசாக ஒன்று காட்ட மாட்டேங்களேன்னு தோணுச்சு. ஆனால் அடுத்தடுத்த எபிசோடில் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சம்பவத்தை இவங்க டீட்டெயிலாக காட்டின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்ல சீரிஸ். இது டாக்குமெண்ட்ரி மோடில் அவங்க கொண்டே போல. இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் வெப் சீரிஸ் அதை தேடி பிடிச்சி பார்க்குற ஆட்களுக்கும் இந்த சீரிஸ் நல்லாவே செட் ஆகும். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மேக்கிங்காகவும் சரி, இவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போன விதமாகவும் சரி நல்லா இருந்துச்சு. சரி, ரெண்டாவது சீரிஸ்க்கு போவோமா. குட் வைஃப் அப்படிங்கிற சீரிஸ். இது மொத்தமாக 6 எபிசோடு தான். ஆனால் அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சீரிஸ் இருக்குல்ல 10 எபிசோடு வருங்க. ஆனால் ஒரே ஒரு கேஸ் தான். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேஸை செம்ம டீட்டெயிலாக காட்டுவாங்க. இதில் 6 எபிசோடுக்குள்ளே கிட்டத்தட்ட 4-5 கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி, இதில் கதை என்னன்னா, பிரியாமணியோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு பொண்ணு கூட இருந்தாருங்கிற வீடியோ வெளியே வந்துருச்சு. அது இல்லாமல் பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டாருன்னு சொல்லி இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ ஒரே நாளில் வாழ்க்கையை தலைக்கீழாக மாறிடுச்சு. இப்போ பிரியாமணி அவங்க பசங்களையும் பார்த்துக்கணும், புருஷன் வேறு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு. மொத்தமாக எல்லா மீடியாவும் அவங்கள போட்டு கிழிக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் இப்படி வெளியே வராங்க. புதுசாக அவங்க வேலைக்கும் சேர்றாங்க. இது மொத்தத்தையும் அந்த சுச்சுவேஷனை சமாளித்து அவங்க புருஷனுக்கு பின்னாடி இருந்த அந்த காரணத்தையும் கண்டுபிடிக்கணும், இவங்க லைஃப்பையும் அடுத்து லீட் பண்ணணும். இந்த மொத்த சுச்சுவேஷனையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது தான் கதையே. இதில் பிரியாமணியோட ரோல் அவங்க நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேமிலி ப்ளஸ் ஒர்க் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க படுற கஷ்டம் அண்ட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, ப்ளஸ் அவங்கள ஈஸியாக எல்லாருமே மட்டம் தட்டி ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் அவங்க பொறுமையாக இருந்து அவங்க டேலண்டான ஆளுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்ற மாதிரி அந்த ரோலை நல்லாவே பண்ணாங்க. அண்ட் அவங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்த இடங்கிறது அவங்க எக்ஸ் லவர் இருக்கிற இடம் தான். ஸோ அவங்க ஏரியாவை கொஞ்சம் ஓவராக இவங்க போகாமல் ஓகே லெவலில் மெயின்டைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஆஃபீஸ்லேயே உமர்னு ஒரு கேரக்டர் வரும். பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் இரிட்டேட்டாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பேசுகிற விதம், ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிற விதம் வந்து எப்போ உன் பக்கமும் நியாயம் இருக்குங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இவங்க ஹேண்டில் பண்ணுற கேஸு ஏகப்பட்ட கேஸை வேறு விசாரிக்கணுமா, 10ஆவதுக்கு ஹஸ்பண்டோட கேஸை வேறு, அந்த கேஸில் என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த ஏரியாவும் இருக்குதா, இப்படி ஏகப்பட்ட கேஸுகள் 6 எபிசோடுகளே காட்டுவாங்க. ஏன் கிரிமினல் ஜஸ்டிஸோட கம்பேர் பண்ண அப்படின்னா அது 10 எபிசோடில் ஒரே ஒரு கேஸ் தான். ஆனால் அந்த கேஸில் எப்போ ஆதாரமே ஒன்றும் இல்லையே, நீ எப்படி இதை வாதாடி ஜெயிக்க போகிறாங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துடும். இதை என்ன தான் இவர் கண்டுபிடிக்க போகிறார், ஒன்றுமே இல்லையே, இதில் எங்கேருந்து இவர் ஆதாரத்தை தேடி பிடிக்க போகிறார், என்ன காரணத்தை கண்டுபிடிக்க போகிறாருன்னு அது 10 எபிசோட் பொறுமையாக போனாலுமே அந்த வக்கீல் எப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாருங்கிற மாதிரி நமக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக அப்பாடா ஒரு வழியாக அந்த கேஸை முடிச்சுட்டான்டா அப்படிங்கிற அந்த கேஸை முடிச்ச ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதில் ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறதுனால அந்த கேஸில் இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து கேஸை முடிச்சு விட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் கேஸ் ஒன்று வரும்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த பையன் கேஸில் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, அவன் டோட்டலாக லாக் ஆகிட்டான்னும் போது எப்படி மேடம் நீங்கள் சமாளித்து வெளியே வர போகிறீங்கிற ஒரு ஃபீல் வரணும். ஆனால் அதுக்குள்ளவே ஓகே இந்த இடத்துக்கு போனால் டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, முடிஞ்சிச்சு, கேஸ் அவ்வளோதான் சால்வ்டு அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு முடிக்கும் போது ஏங்க நீங்கள் வாதாடுற திறமை அதெல்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்குது, கேஸை அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா, என்னங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி நீங்கள் கேஸை டக்குன்னு முடிச்சு விட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலேயே ஒரு கேஸ்லையுமே இவங்க அதில் டேமேஜ் ஆகி அதுலேருந்து இவங்க ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த கேஸை ஜெயிச்சு அந்த கேஸை முடிச்சாங்கடா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது. அதுக்குள்ளே இவங்க அடுத்த கேஸையே முடிச்சுட்டு தம்பி அடுத்த கேஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த கிரிமினல் ஜஸ்டிஸில் ஒரே ஒரு கேஸை அது ரொம்ப டீட்டெயிலாக காட்டின விதத்தினால அது மனசில் நின்றுச்சு. இதில் எனக்கு மனசில் நிற்கிற மாதிரியான மூமெண்ட்ஸாக இந்த கேஸ் எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. ஏன்னா அதுக்கு அவன் டைமே கொடுக்கல, டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருந்தாங்க. இது ஒரு ஓகே லெவல் சீரிஸ் தான். 6 எபிசோடுங்கிறதுனால டக்குன்னு நீங்கள் முடிச்சு விட்றலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த 2 சீரிஸையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.